ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, தே டாக்கிங் அபவுட் நேச்சர் ஆஃப் ஆடிட் பிளானிங். ஆடிட்டை பிளான் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்ட் கிடையாது. டே ஒன் நான் போகிறேன், ஓகே இந்த ஜெனித் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கள தான் ஆடிட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு முதல் நாள் உட்காந்து ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் அசைன்மெண்ட்டு எத்தனை மணி நேரம் வேணும் என்ன எதுன்னு பார்த்து ப்ராசஸ் பண்ணி வந்துட்டு இந்த பிளானிங் தான் இப்போ எண்ட் டே வரைக்கும் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கட் அண்ட் ரைட்டாக ஒரே நாளில் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் ஈவெண்ட் கிடையாது பிளானிங்ன்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளானை போடுவீங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தெரியும் என்னது மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி நல்ல வந்தேன்னு நினச்சேன், இன்னும் ஒன்று ஒன்றா செக் பண்ண பிரச்சனையாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பிளானிங் வந்து என்ன பண்ணணும், இன்டெப்த்தாக பண்ணணுமோ, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸான ஐட்டரேட்டிவான ப்ராசஸ். ஸோ அது தினம் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு பிளானிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் a discrete phase. இந்த 5 நாளில் நான் என்ன பிளான் பண்ணுறனோ அதைத்தான் நான் கொண்டு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு கிடையாது. இப்போ நம்மளே படிக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கலாம்னு நினைக்கிறோம். நம்ம பாடி கண்டிஷனுக்கு 5 மணி நேரம் மேலே படிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல 5 hours படிக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது எப்படி என்னன்றதை பார்த்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் லைக் அதை வந்து எவால்வ் பண்ணுறோம்ல அதுலேருந்து. அதே மாதிரி ஒரு ஆடிட்டுமே கட் அண்ட் ரைட்டாக டிஸ்க்ரீட்டாக இதுதான்னா அப்படி கிடையாது. அப்பப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிய வருதோ அந்த கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனியில் என்னென்ன ஃப்ராட் வேலை நடந்திருக்குன்னு தெரிய வரும்போது நான் என்னோட பிளானிங்கை டிஃப்ரெண்ட்டாக மாற்றுவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடிட் பிளானிங்கிறது வந்து இட் இஸ் நாட் a discrete phase, rather it is a very continuous and iterative procedure. இதில் நம்ம எந்த இடத்துல வந்து மாற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட்டுங்கிறது வந்து போன வருஷம் முடியுது இல்லையா உங்களோட ஆடிட்டு, அதுலேருந்து இந்த வருஷம் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் அந்த பிளானிங் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. இன்னொன்று டைமிங் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்போ பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த ஆடிட் ப்ரொசீஜர் எப்போ அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி எப்படிப்பட்டவங்க, அந்த கம்பெனிக்குள்ளே இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கா இல்லையா, பேசிக்காக அந்த கம்பெனி எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை அசஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் பிளானிங் ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி பிளான் பண்ணாதான் உங்களால் ப்ராப்பராக ரிஸ்க்கை அசஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ரிஸ்க்குக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தே கால் சம்திங் ஆஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ளது உள்ளபடி இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ளது உள்ளபடி இல்லாமல் மிஸ்டேட்டடாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு அர்த்தம். இதுவே அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தால் அதுக்கு பேர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு அர்த்தம். புரியுதா? ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்தந்த சிச்சுவேஷன்லாம் அதிகமாக இருக்கும்னு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்டிட்டிக்குள்ளே போகிறீங்க, யாருமே கரெக்டாக 9 o'clock வரல, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு டைமுக்கு வராங்க, ஒரு ப்ராப்பர் ஹையரார்க்கியே இல்லை. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் இல்லாததை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, உள்ளே சரியாக கண்ட்ரோலே இல்லையே, என்னது இது இப்படி இருந்தால் எப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஸோ அப்பயே உங்களுக்கு தெரியுது இப்படி இருந்தால் எப்படி வந்து எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ எந்தெந்த காரணங்களில் நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கம்மியாக நமக்கு எப்படி தெரியும்? தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் வி ஹாவ் டு செக். அதை செக் பண்ணாதான் நமக்கு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லையான்னு தெரியும். அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஹையா இல்லை மாடரேட்டா லோவா அப்படின்னு நம்ம முதல்ல கணிக்கணும். அது ரொம்ப லோ ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாதுன்னா நீங்கள் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம், ஓகேவா? இல்லை இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்குன்னா ஹை ரிஸ்க்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் என்ன பண்ணணும், டெஃபினட்டாக இட் இஸ் யுவர் ப்ரோட்டோகால். ஆடிட்டராக நம்ம உள்ளே போகும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை மட்டும் அப்படியே சமத்தாக கற்றுக்கணும், ஓகேவா? தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆடிட் ரிஸ்க். என்ன ரிஸ்க்கு? தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னா என்ன சொன்னேன்? த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹஸ் பின் ப்ராப்பர், அதை போய் நீங்கள் பேடுன்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு ரிஸ்க். இன்னொரு ரிஸ்க் என்னது? த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பின் குட், அதை பேடுன்னு சொல்கிறதோ இல்லை பேடுன்னு இருக்கிறது குட்டுன்னு சொல்கிறதோ ரெண்டுமே தப்பு தான். இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் தான் கொடுக்கணும். ஆனால் வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்குன்னு கேட்டால், நீங்கள் நல்லா இல்லாத வடையை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது தான் ஆடிட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்? ஆடிட் ரிஸ்க் இஸ் கிவிங் inappropriate opinion
நீங்கள் யார் the auditor is giving inappropriate opinion when the financial statements are materially misstated. அதாவது ஒரு ஊசி போன வடைக்கு நீங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்? பேடுன்னு தான் கொடுக்கணும், கரெக்டாக? ஆனால் ஊசி போன வடைக்கு நீங்கள் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நல்ல ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னன்னா inappropriate opinion. Because for the financial statement which is materially misstated, you are supposed to give what opinion? Bad opinion. So இந்த இடத்துல appropriate opinionன்றது bad opinion, inappropriate opinionன்றது தான் good opinion. ஏன்னா materially misstated financial statementsக்கு நீங்கள் என்ன opinion கொடுக்கணும்? Materially misstated financial statements இருந்தால் your opinion should be modified report. அதுதான் appropriate opinion அங்கே இருக்கணும். ஆனால் நீங்கள் மெட்டீரியலி மிஸ்டேட்டடான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல போய் குட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குட் ஒப்பீனியனை தான் என்னன்னு சொல்கிறோம்? inappropriate opinion சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்? ஆடிட் ரிஸ்க் இஸ் கிவிங் inappropriate opinion when the financial statements are actually materially misstated. இதுதான் ஆடிட் ரிஸ்க். இந்த ஆடிட் ரிஸ்க் நடக்கணும்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும்? நீங்கள் 100 டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு 70 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க. அந்த 70ம் பக்காவாக சமத்துக்குட்டி மாதிரி இருக்குது. ஆனால் 30 டிரான்சாக்ஷனில் ஏகப்பட்ட ஃப்ராடு, எரரு, மிஸ்டேட்மெண்ட் ஏகப்பட்டது இருக்குது. இதை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் சாம்பிள் எடுக்கும் போது மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ மிஸ் பண்ணும்போது தான் நல்லா இல்லாத வடையை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டீங்க. நல்லா இல்லாத வடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வர்றது ஆடிட் ரிஸ்க். இந்த தவறு நடக்கணும்னா அது 3 படிநிலைகளில் நடக்கும், 3 ஸ்டேஜஸாக நடக்கும். இந்த 3 ஸ்டேஜஸை மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து செஷனை மைண்டப் பண்ணிவிடுவோம். நாளைக்கு வந்து மறுபடியும் இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன, இந்த ஆடிட் ரிஸ்க்னா என்னன்றதை நான் ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா we will enter into அந்த பிளானிங் பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நான் சொல்கிறது என்னது? ஆடிட் ரிஸ்க். நல்லா இல்லாத வடையை நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டு வெளியில் வரேன்னா அந்த தவறுக்கு 3 ஸ்டேஜஸ் காரணமாக இருக்கலாம். ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர் 2, ஸ்டேஜ் நம்பர் 3. எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடந்துக்கலாம்? நம்பர் 1, இட் இஸ் கால்ட் as inherent risk. என்ன ரிஸ்க்கு? inherent risk. What is that risk called? Inherent risk. நம்பர் 2, ரெண்டாவது ரிஸ்க் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ரிஸ்க். மூணாவது ரிஸ்க் என்ன சொல்வாங்க? is called as detection risk. அப்போ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க், மூணுத்தினுடைய மல்டிப்ளிகேஷன் எஃபெக்ட் தான் ஆடிட் ரிஸ்க்காக மாறும். அப்போ நல்லா இல்லாத போண்டாவை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா தப்பு எந்தெந்த இடத்துல நடந்திருக்கணும்? நம்பர் 1, நீங்கள் அந்த ரிஸ்க்கு எந்தெந்த ஸ்டேஜஸில் சந்திச்சிருப்பீங்கன்னு பாருங்கள். நம்பர் 1, இன்ஹெரண்ட் ரிஸ்க்னால இது வரலாம். ரெண்டாவது கண்ட்ரோல் ரிஸ்க்னால வரலாம், டிடெக்ஷன் ரிஸ்க்னால வரலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணுறதுக்கு எப்போ உள்ளே போகிறாரு? என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அந்த மேனேஜ்மெண்ட்டு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கின் படி ப்ரிப்பரேஷனும் ப்ரெசன்டேஷனும் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே போகிறாரு. புரியுதா? அப்படின்னா என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுறாங்க ஆடிட்டர் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே. ஸோ த மோமெண்ட் ஆடிட்டர் ஸ்டெப்ஸ் இன் டு த என்டிட்டி, அந்த என்டிட்டிக்குள்ளே அந்த ஆடிட்டர் காலடி எடுத்து வச்சு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய ப்ரிப்பரேஷனும் ப்ரெசன்டேஷனும் முடிஞ்சிடுது. அவங்க தான் அக்கௌண்டிங் பாலிசியை சூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அவங்க தான் எந்த அக்கௌண்டிங் பாலிசி ஓகேன்றது சூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் இன்டேஎஸ் படியோ இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படியோ இல்லை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவிஷன்ஸ் படியோ அவங்க தான் அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஐதர் பை கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆர் பை வாட் இஸ் த ஃப்ரேம்வொர்க், ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் படி அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படின்னா உள்ளார என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஊசி போகிறதுக்கு காரணமே ஆடிட்டர் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். வடை ஊசி போச்சுன்னா ஊசி போன வடையை கண்டுபிடிக்காதது மட்டும்தான் உங்கள் தப்பு. ஆனால் வடை ஊசி போகிறதுங்கிறது நீங்கள் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருக்கும். புரியுதா? அப்போ நீங்கள் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதுக்கு பேர் என்னென்னா, ஒன்று இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க். முதல்ல இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, ஒரு வயசான தாத்தா, அவர் தான் சீஃப் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார், ஒரு பெரிய கம்பெனி, 64 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறார். அவர் தான் சீஃப் அக்கௌண்டன்ட் அந்த இடத்துல, வேறு யாரையும் அந்த இடத்துக்கு வரவும் விட மாட்டேங்கிறார்.
ஆனால் அவருக்கு புதுசாக வர இண்டேஸோட அப்ளிகேஷன் எதுவுமே தெரியலை. இப்படிப்பட்ட இடத்துல அந்த கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இண்டேஸை கம்ப்ளை பண்ணணுன்றது கம்பல்சரி. ஆனால் அந்த இடத்துல அவங்களோட சீஃப் அக்கௌண்டன்ட்டுடைய காம்பிடன்ஸு மொக்கையாக இருக்கிறதுனால, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும், அந்த கம்பெனி ரொம்ப நல்லவங்க வல்லவங்கனாலும் தெரிஞ்சவங்க, மேனேஜ்மெண்ட் ரொம்ப இன்டெகிரிட்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், லாயல், ஆனஸ்ட்டு, ட்ரூத்து, ட்ரஸ்ட்வர்த்தி, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்டையர் இண்டஸ்ட்ரி, என்டையர் கம்பெனி, அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேர் உண்மை விளம்பிகளாகவே இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காம்பிடன்ஸ் இல்லாத ஒரு சீஃப் அக்கௌண்டண்ட்டை நீங்கள் உள்ளே நியமிச்சிருக்கீங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஊசி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வருஷத்தில் நீங்கள் 100 பேரை புதுசாக உள்ள ஆள் எடுக்கிறீங்க உங்கள் கம்பெனியில். ஒரு வருஷத்துக்கு 100 பேர் உள்ளே எடுக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட 150 பேர் வெளியில் எக்ஸிட் ஆகிட்டே இருக்காங்க வெளியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் புதுசாக ஆள் சேர்க்கறது 100 பேரை உள்ளே சேர்க்குறீங்க, ஆனால் ஒரு வருஷமும் 150 பேர் உங்ககிட்ட வெளில போயிட்டே இருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கம்பெனிக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க். அப்போ ஒரு ஆடிட்டர் பார்க்கும்போது தெரியும், ஒரு வருஷம் இத்தனை பேர் இந்த கம்பெனி விட்டு வெளில போயிட்டே இருக்காங்க, இவங்களும் ஆளை உள்ளே எடுத்துகிட்டே இருக்காங்க, இவங்களும் வெளில போயிட்டே இருக்காங்க, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா இதெல்லாம் இன்ஹெரண்ட் ரிஸ்க். மேபி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு எம்பத்தட்டிக்காக இல்லாமல் இருப்பாங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட, அவங்களுக்கு போனஸ் கொடுக்காம இருப்பாங்க, இல்லை இன்சென்டிவ் கொடுக்காம இருப்பாங்கல்ல, இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை சேலரி அவங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ்னால அவங்க வெளியில் போகலாம். இல்லையா உள்ளே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கிட்ட அவங்க வந்து ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ண சொல்லியோ, இல்லை இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதுங்க, அந்த மாதிரி மாற்றி எழுதுங்க, ரிப்போர்ட்டிங் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னதுனால கூட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க வெளில போய்க்கலாம். ஏதோ ஒரு மிஸ்டேக், ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களை வெளில போயிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஃபீவர்னால் எப்படி டெம்பரேச்சர் காமிச்சு கொடுத்துருமோ, அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத இந்த மாதிரி தரமற்ற ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட் அங்கே உட்காந்துருக்கிறதோ, அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதம் வந்து 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ண மொத்த இன்வென்ட்ரியுமே உங்கள் குடவுன்லேருந்து நீங்கள் ஏற்றி விடலை, தேர்ட் பார்ட்டி குடவுனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணதான் சொல்கிறீங்க. தேர்ட் பார்ட்டி குடவுனில் இருந்துச்சா மொத்தமாகவே டிசம்பரில் 2 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு, அந்த 2 கோடி ரூபாய்க்கு சேல்ஸுமே அந்த தேர்ட் பார்ட்டி குடவுன்லேருந்து தான் நீங்கள் அமுச்சு விட்ருக்கீங்க. அப்படின்னா இந்த இடத்துல நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்வென்ட்ரி உங்கள் கண்ட்ரோல் இல்லை. ஒரு ஆடிட்டர் டேரெக்டாக வந்து உங்களோட குடவுனில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அது தேர்ட் பார்ட்டி குடவுன். அந்த தேர்ட் பார்ட்டி குடவுன் வந்து வேறு ஒரு பார்ட்டியோட கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே போய் நம்மளால் பெரிய அளவில் எதையுமே வந்து கண்ட்ரோலை வந்து நம்ம அங்கே போய் புஷ் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஆடிட்டருக்கு என்ன தோணுதுன்னா, டிசம்பரில் நடந்த சேல்ஸ் 2 கோடினா இவங்க எல்லா வேர் ஹவுஸ்லேருந்துமே அந்த பொருளை அனுப்ப வேண்டியதானே, ஏன் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க? என்ன ரீசன், என்ன இது நீங்கள் பார்க்கணும். இதுக்கெல்லாம் பேர் இன்ஹெரண்ட் ரிஸ்க். அதாவது ஜென்ரலாகவே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு மிஸ்டேக் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சிம்டம்ஸ் வெளில காமிச்சு கொடுக்கும். அந்த சிம்டம்ஸ் தான் தரமற்ற ஒரு சீஃப் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? அப்படி இல்லைனா உள்ளே வந்து சிசிடிவின்றதே அங்கே இல்லை, ஒரு சிசிடிவியே இல்லைப்பா அப்படின்னா எல்லாம் தப்பு பண்ண தான் செய்வாங்க. லக்கி பாஸ்கர் படம் பார்த்தீங்களா? அதில் லக்கி பாஸ்கர் என்ன பண்ணுவான், சாயங்காலம் கொண்டு போய் பேங்க் க்ளோஸ் பண்ணும்போது பணத்தை உள்ளே வைப்பான். உள்ளே வச்சுட்டு வரதும் அவனே கணக்கு எழுதுறதும் அவனே, அவன் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணா வச்சுட்டு எவ்வளோ வேணா கணக்கு எழுதுவான். 50 லட்சத்தை உள்ளே வச்சுட்டு 1 கோடி வச்சு தான் கணக்கு எழுதிட்டு 50 லட்சத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வட்டி கூட்டு சம்பாதிப்பான். ஆனால் அந்த மாதிரி அவன் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அந்த பணத்தை கொண்டு வந்து உள்ளே வைக்கும் போது கூட இன்னொரு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. உள்ளே அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டேய் அவன் கொண்டு வந்து 50 லட்சத்தை உள்ளே வச்சானா, அவன் 50 லட்சம் தான் வைக்கிறானான்னு செக் பண்ணுறது தான் நீ கூட இருக்க அப்படின்னு. அப்போ லக்கி பாஸ்கர் தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் கூட இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா அவனால் தப்பு பண்ண முடியாது. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க? ஒருவேளை லக்கி பாஸ்கர் நீ ரொம்ப நல்லவன் நானும் தெரிஞ்சவன், நீ ஏன் கொண்டு போய் 50 லட்சத்தை உள்ளே வச்சுரு, நீ ஏன் 50 லட்சம் கணக்கு எழுதியிருப்பா சாமி நீ சொல்லிட்டு வந்தன்னா, இது இன்ஹெரண்ட்டாகவே தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பை நீயே அமைச்சு கொடுக்குறேன்னு அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எந்த கண்ட்ரோலும் பண்ணலப்பா, நீங்கள் எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ணலை, நீங்கள் நார்மலாக நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா சாதாரண போகிற போக்கில் மிஸ்டேக்ஸ் நடக்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கு பேர் இன்ஹெரண்ட் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்க, ஹேர்பின் பெண்டாக இருக்குது, ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டிலும் ஏன் வந்து ஒரு போர்டு வைக்கிறாங்க, இது கொண்டை ஊசி வளைவு 52 பார்த்து போங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே ஆக்சிடென்ட் நடக்கும்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, இண்டேஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸில் இங்கே மிஸ்டேக் இருக்குன்னு ஆடிட்டருக்கு தெரியும், ஏன்னா அங்கே இருக்க சீஃப் அக்கௌண்டன்ட் சரியில்லை. அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த கம்பெனி மிஸ்டேக் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு ஆடிட்டர் நினைக்கிறாரோ அந்த ஏரியாவுக்கு பேரெல்லாம் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. ரெண்டாவது, இந்த இடத்துல வழுக்கி விழ வாய்ப்பு இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்போ அந்த இடத்துல ஒரு போர்டு போடு, இல்லை அந்த இடத்துல வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்குன்னு நீ ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் போடு, அதுக்கு தானே நீ இருக்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கேள்வி கேட்கணும்.
அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த சீஃப் அக்கௌண்டன்ட் சரியில்லை சார், அதனால தான் நாங்கள் அவரை வச்சு ப்ரிப்பேர் பண்ணாமல் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கோம் சார், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவங்க ஒரு ஏற்பாடை எடுத்தால் அதுக்கு பேர் கண்ட்ரோல் மெக்கானிசம்னு அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ என்ன ஆகும், இன்ஹெரண்டாக அந்த சீஃப் அக்கௌண்டன்ட் சரியில்லை, ஆனால் அதை பற்றி நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம் சார், நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டு தான் நான் ஃபுல்லாகவே IND-AS 21 படி எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ண சொல்லியிருக்கேன், இல்லை EPS ஃபார்ம் போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் எடுத்து வைக்கும்போது அப்போ வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடுச்சு. அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் இவங்க வெளியில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைல் பண்ணுது. அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்னன்னா, எந்தெந்த இடத்துல போய் வழுக்கி விட வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் போட்டதுக்கு பேர் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் போட்டாலும் அந்த இடத்துல மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் ரிஸ்க். நம்பர் 1, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வழுக்கி விழ வாய்ப்பு இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் இன்ஹெரண்ட் ரிஸ்க். நீங்கள் எதுவுமே முயற்சியே செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்தந்த இடத்துலலாம் கண்டிப்பாக எல்லோரும் வழுக்கி விழ வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்ளீட்டாக உங்களோட என்டையர் இன்வென்டரி தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து அங்கேயிருந்து மூவ் பண்ண வைக்கிறது, ஓகேவா? அப்படி இல்லைனா கோல்டு கொண்டு போய் லாக்கருக்குள்ளே வைக்கிறதும் ஒருத்தனே தான், அது கணக்கு எழுதுறதும் ஒருத்தனே தான், அங்கே கண்டிப்பாக வந்து அவன் ஃப்ராட் வேலை பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு நீங்களே அமைச்சு கொடுக்குறீங்களா? அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். அடுத்தது, இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு ஆக்சுவலி வந்து ரிஸ்க்காக மாறிடக்கூடாதுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் மெக்கானிசம் வைக்கிறீங்க. என்ன கண்ட்ரோல் மெக்கானிசம்? கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன வைக்கிறீங்கன்னா, லக்கி பாஸ்கர் போய் தனியாக வைக்கக்கூடாது, கூட பிரசாந்தும் போகணும். பிரசாந்த் போய் எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறான்னு பார்க்கணும், அந்த அமௌண்ட்டை தான் உள்ள வைக்கிறான்னு இவங்க செக் பண்ணணும். அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக இந்த அமௌண்ட்டை தான் எழுதுறான்னு பார்த்து இவர் பிரசாந்த் சைன் போட்டால் தான் அன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒரு செக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஆனால் லக்கி பாஸ்கர் படத்தில் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இருந்தும் அவன் திருடினால அது அவனோட சாமர்த்தியம். அதனால் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசத்தை மீறியும் ரிஸ்க் நடக்குமா? ஆனால் நடக்கும். அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ரிஸ்க். நான் கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சுருக்கேன், ஆனால் அதையும் மீறி லக்கி பாஸ்கர் திருடி தானே போயிட்டான். அப்போ த ரிஸ்க் தட் த கண்ட்ரோல் இஸ் நாட் ஏபிள் டு stop the fraud from happening, stop the error from happening is called as control risk. Inherent risk என்ன, நம்ம எதுவுமே பண்ணல, நார்மலாக ஓட்டத்தில் விட்டோம்னா இந்த இடத்துல மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பேர் இன்ஹெரண்ட் ரிஸ்க். அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம் வைக்கணும். அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் இன்ஹெரண்ட் டு அ கம்பெனி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரிஸ்க் எப்போ நடக்கும்னா, நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று வச்சு பிரசாந்த் கூட அமிச்சு 50 லட்சம் தான் வைக்கிறானான்னு பார்க்க சொன்னாலும் பிரசாந்த் கண்ணில் மண்ணத்தை விட்டு லக்கி பாஸ்கர் பணத்தை எடுத்துகிட்டு ஓடுறானா, தட் இஸ் த ரிஸ்க் தட் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் டிட் நாட் ஒர்க். ஆனால் இதில் என்ன ஒரு அழகான விஷயம்னா, ஆடிட்டர் அந்த என்டிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் ரிஸ்க்கும் சரி இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் சரி நடந்து முடிஞ்சு ஃப்ராடு எரர் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் தலைவர் பொறுமையாக உள்ளே டான்ஸ் ஆகிட்டு போவார், நான் வரேன் அப்படின்ட்டு போவார். அப்படின்னா அவங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் அண்ட் ப்ரெசென்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தலைவர் உள்ளே போகல. ஸோ இன்ஹெரண்ட் ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குது, கண்ட்ரோல் ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஆடிட்டர் உள்ளே போய் செக் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமே தவிர, பட் இந்த ரிஸ்க்கு எல்லாமே உள்ளே நடக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுன்றது தலைவர் உள்ளே போய் பொறுமையாக என்ன பண்ணுவார்னா டிடெக்ஷன் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? டிடெக்ஷன் மட்டும்தான் ஆடிட்டரால் பண்ண முடியும். அவரால் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கை தடுக்க முடியாது, கண்ட்ரோல் ரிஸ்க்கை தடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்கையும் கண்ட்ரோல் இன்ஹெரண்ட் ரிஸ்க் 0 அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த காரணத்தை முன்னிட்டும் எங்களோட கம்பெனிக்குள்ளே ஃப்ராடு எரர் மிஸ்டேட்மெண்ட் நடக்க வாய்ப்பில்லை, அதுக்கு நாங்கள் கேரண்டின்னு சொல்லி எந்த இடத்துலையும் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு யார் ஸ்டெப் எடுக்கிறாங்களோ, என்ன அந்த வயசான சீஃப் அக்கௌண்டன்ட் இருந்தால் தான் நாங்கள் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, நாங்கள் வயசான சீஃப் அக்கௌண்டன்ட்டே போடல, நான் ஒரு குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் அந்த இடத்துல கம்பைலேஷனுக்கே போட்டிருக்கேன். அது வந்து என்னது, நான் வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பே கொடுக்கலையா, வாய்ப்பு கொடுத்தா தானே அதை தடுக்கிறதுக்கு ஒரு சிசிடிவி வைக்கணும், நான் அந்த வாய்ப்பையே கிரியேட் பண்ணலன்னா அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் 0 ஆகிடும். கண்ட்ரோல் ரிஸ்க்குன்றது என்னது, வேறு வழி இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல 1000 பேர் புழங்கி தான் ஆகணும், ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஃப்ளோவில் 1000 பேர் மூவ் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல இவங்க செமிகண்டக்டர் சிப்ஸை திருடி போக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு எம்ப்ளாயி வெளியில் போகும்போது பேக்கெட்டில் குட்டி குட்டி மைக்ரோ கண்டக்டர் சிப்ஸை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சிசிடிவிலேருந்து பார்க்கணும், சிசிடிவிலேருந்து எவ்வளோ கவர் பண்ண பண்ண முடியாது. ஸோ வெளியில் போகும்போது மெட்டல் டிடெக்டர் ஒன்று வச்சுருக்கோம். அப்போ ஒருத்தவங்க வந்து செமிகண்டக்டர் சிப்ஸை எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சு ஒவ்வொருத்தரும் அந்த மெட்டல் டிடெக்டர் வழியாக தான் போகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களே, அதுக்கு பேர் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஆனால் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நீங்கள் வச்சாலும் அந்த மெட்டல் டிடெக்டர் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு அந்த டைமில் நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளில போயிட்டீங்க. அந்த மெட்டல் டிடெக்டர் ஆன் ஆஃப் பண்ணுற ஆளும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து கல்யூஷனில் இருந்து கரெக்டாக மெட்டல் டிடெக்டர் ஆஃப் ஆகிருக்க டைமில் நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று வச்சாலும் அதையும் தாண்டி அங்கே ரிஸ்க் நடந்துருச்சு. விச் மீன்ஸ்
இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் முழுக்க ஆடிட்டர் உள்ள வரதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடும். அதுக்குனால தான் இன்ஹெரண்ட் ரிஸ்கையும் கண்ட்ரோல் ரிஸ்கையும் சேர்த்தா உங்களுக்கு கிடைக்கிறது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அப்போ மெட்டீரியலி மிஸ்டேட் ஆகிற வாய்ப்புகள் நடந்து முடிகிறது ஆடிட்டர் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தப்பும் தவறும் நடந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் தலைவர் உள்ளே போய் அவர் என்ன தான் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், டீட்டெயில்டு ப்ரொசீஜர்ஸ், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு அவருக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் அவர் இறக்கி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அது இருக்கிறது தான். அதுக்குள்ளே அவனுங்க பண்ணியிருக்கிற ஃப்ராடு வேலையை மறைக்க அவனுங்க அவ்வளோ ட்ரை பண்ணுவானுங்க. அதையும் தாண்டி உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ரிஸ்கையும் அந்த ஃப்ராடையும் அந்த எரரையும் டிடெக்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கெத்து. ஆனால் நீங்கள் உங்கள் வித்தையெல்லாம் இறக்கி பார்த்துட்டீங்க, ஆனால் உங்களால் அவனுங்க செஞ்ச ஃப்ராடை வெளில கண்டே பிடிக்க முடியல. ஆனால் அவங்க ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கானுங்க. 100 டிரான்சாக்ஷனில் 90 செக் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த 10 டிரான்சாக்ஷனில் ஒரு ஃப்ராடு டிரான்சாக்ஷன் இருக்குது. இல்லை அந்த ஃப்ராடு டிரான்சாக்ஷனை கூட நீங்கள் அத்தனை வாட்டி செக் பண்ணுறீங்க, ஆனாலும் உங்கள் கண்ணில் மாட்டாமல் எஸ் ஆகிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடிட்டரே அவரோட மொத்த திறமையும் இறக்குனாலும் அவராலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிடெக்ஷன் ரிஸ்க். இந்த 3 ரிஸ்க்கும் ஒன்றா சேரும்போது, அதாவது இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது வழிக்கு உழறடம், கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் அந்த ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, கரெக்டாக? அப்போ ஆடிட்டர் உள்ளே ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட மாட்டார். ஸ்பீட் பிரேக்கர் போட்டதுக்கப்புறமா எதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கா என்ன எதுன்றதை செக் பண்ணுவார். அதுக்கு பேர் டிடெக்ஷன் ரிஸ்க். இந்த 3 பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டானுங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக யூ வில் எண்ட் அப் வித் ஆடிட் ரிஸ்க். வேறு வழியில் ஊசி போன வடையை நல்ல வடைன்னு சொல்லி வெளில வந்துட்டு அடி வாங்குவீங்க, தர்மடி வாங்குவீங்க. ஸோ இந்த கான்செப்டை முதல்ல படிங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இட் இஸ் கால்ட் அஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். இது டிடெக்ஷன் ரிஸ்க். அதனால தான் சொல்லுவாங்க ROMM ப்ளஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் கிவ்ஸ் யூ ஆடிட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. இதை செத்தாலும் மறக்கக்கூடாது. ஓகேவா? வில் க்ளோஸ் த செஷன் நவ். நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்டு டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா யாருமே கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் டு த ஆடிட்னு இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிதா இப்போது? பக்கா? ஓகேம்மா, ஓகே, சூப்பர். இதை நல்லா நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இதை ஒரு தடவைக்கு 10 தடவை இல்லை 100 தடவை இதை படிக்க தான் இது உங்கள் நாலெட்ஜாக மாறும். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க், ஆடிட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், இதோட தான் நம்ம குடும்பம் நடத்த போகிறோம். வேறு வழியே கிடையாது. நம்ம ஆடிட்டருக்கு படிக்க போகிறோன்னு முடிவாயிடுச்சுன்னா இதோட தான் நீங்கள் CA ஃபைனல் வரைக்கும் ட்ராவல் பண்ணியாகும். அதுக்கப்புறமும் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்ஸை டைப் பண்ணும்போதும் சரி, கன்க்ளூஷன் ரிப்போர்ட்ஸை டைப் பண்ணாலும் சரி, எதை டைப் பண்ணாலும் இந்த வேர்ட்ஸோட தான் யூ ஹாவ் டு லீட் யுவர் லைஃப் வித் தீஸ் வேர்ட்ஸ்ன்றதுனால வேறு வழி இல்லை. நீங்கள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு பரிச்சயமாக்கிக்கணும். ஓகேவா? ஸோ வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் த செஷன். நாளைக்கு இதை விட்ட இடத்துல நான் பக்காவாக இன்னொரு வாட்டி இதை அப்படியே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாளைக்கு நம்மளோட ப்ரோட்டோகால் என்னென்னா செகண்ட் சாப்டர் முடிக்கிறோம். நாளையோட முடிச்சுட்டா நமக்கு பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, கிளாஸ் முடிஞ்சிருச்சா இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயோ இல்லை நாளைக்கு காலையிலுக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு சாப்டரோட கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். நீங்கள் புக்கை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்து அந்த கொஷனுக்கு ஆன்சர்லாம் மார்க் பண்ணி உட்காந்து படிக்கணும். அதான் உங்கள் வேலை. ஓகே? ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். ஐ அம் க்ளோசிங் த செஷன். பாய்.